நண்பர்களே, நமக்கு கொஞ்சமாவது உண்மையான வரலாறு பற்றிய அறிவு இருந்தால் இன்றைக்கி நம்ம உலகத்தில் உண்மைகள் போல பரவி வரும் பல பொய்களை நம்மால் அம்பலப்படுத்த முடியும். இப்போது பைபிளில் நோவாவின் பெருவெள்ளம் என்று அழைக்கப்படும் உலகளாவிய பேரழிவை அனைத்து முக்கிய மதங்களும் ஒப்புக்கொள்கின்றன. அதை ஆதாரமாக கொண்டு யார் வேண்டுமானாலும் பண்டைய நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி வெள்ளத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து எந்தெந்த நிகழ்வுகள் நடந்தன என்று கூற முடியும். உண்மையை சொல்லப்போனால் சமீப நூற்றாண்டுகள் வரை இந்த முறைதான் நடைமுறையில் இருந்தது. இப்போது அல்லாஹ் பெருவெள்ளத்தால் முழு உலகத்தையும் அழித்து விட்டான் என்று முஸ்லிம்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த பெருவெள்ளம் எப்போது நிகழ்ந்தது என்பதை அவர்களால் கூற முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, அல்லாஹ் அந்த காலகட்டத்தை வேண்டுமென்றே அவர்களிடமிருந்து மறைக்கிறான். இந்து மதத்திலும் இதே நிலைதான். இப்படி வேகம் இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அப்போ தான் அவங்க தங்களுடைய இனிமையான பொய்களை மக்களிடம் பரப்ப முடியும். இருந்தாலும் பைபிளின் வம்சாவளி பட்டியலின் பிரகாரம் அந்த பெருவெள்ளம் கிமு 3298 ஆண்டில் நிகழ்ந்தது. மேலும் ஆபிரகாம் தனது மகன் இஸ்மாயிலுடன் அரேபியாவில் கபாவை கட்டினார் என்று முஸ்லிம்கள் கூறுவார்கள். இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் வெள்ளத்திற்கும் ஆபிரகாமுக்கும் இடையில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான இடைவெளி ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் கருத்தில் கொள்வதில்லை. இதற்கிடையில் அரேபியாவில் மக்களும் இருந்தனர். மற்றொரு விஷயம், அல்லாஹ் தான் அரேபிய மக்களுக்கு மொழியை கற்பித்தான் என்று குர்ஆன் அறிவிக்கிறது. மேலும் அல்லாவின் முதல் கண்டுபிடிப்பு ஒரு எழுத்து பலகையும் பேனாவும் என்று தெரிய வருகிறோம். அப்போது அரேபியர்கள் எப்போ அங்கே வந்தார்கள்? அல்லாஹ் அவர்களுக்கு மொழியை கற்பித்தது எப்போது? அவன் ஒரு மொழியை கற்பிக்க அரேபிய மக்களை நேருக்கு நேராக சந்தித்து இருப்பான் என்பதிலும் ஒரு சந்தேகமே இல்லை. அவன் பார்ப்பதற்கு எப்படி இருந்தான்? இந்த கேள்விக்கு ஒரு இஸ்லாமிய அறிஞர் பதிலளிக்கிறார். குர்ஆன் அல்லாவுக்கு ஒரே ஒரு கண் இருப்பதாக அறிவிக்கிறது. மற்றொரு வசனம் அவனுக்கு பல கண்கள் இருப்பதாகவும் அறிவிக்கிறது. மேலும் அல்லாவின் 2 கைகளும் வலது கைகள் மட்டுமே. சரி, இது ஒரு டேஞ்சர் சைன் தான். இப்போ நாம் அங்கு செல்வதற்கு முன் முஸ்லிம்கள் ஷைத்தான் என்று அழைக்கும் லூசிஃபர் ஒரு காலத்தில் கடவுளின் தூதனாக இருந்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சுவர்க்கத்தில் கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த போது அவனுடைய சகாக்களுடன் நமது கடலில் வீழ்த்தப்பட்டான். இதை பற்றி பைபிள் பின்வருமாறு கூறுகிறது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. சாத்தான் என்று சொல்லப்பட்ட வலு சர்ப்பம் பூமியிலே தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று வேதம் அறிவிக்கிறது. இந்த சம்பவம் நிகழ்ந்த ஆதாம் மற்றும் ஏவாளின் படைப்பிற்கு முற்பட்ட அந்த காலத்திலிருந்தே லூசிபரும் அவனது பேய்களும் கடல்களில் இருந்துதான் செயல்பட்டு வருகின்றன. நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பிறகான காலங்களில் அவன் மனித குலத்தின் மீது செல்வாக்கு செலுத்தவும் தான் விரும்பியபடி உலகை வடிவமைக்கவும் பல அழகான அப்சராக்கள் என்ற நீர் தேவதைகளையும் விசித்திரமான தோற்றமுடைய முனிவர்களையும் அனுப்பினான். உதாரணமாக இஸ்லாமிய மனா ஒரு நீர் தேவதையாக இருந்தாள். பின்னர் பாபேல் கோபுரத்தில் கடவுள் மனித மொழியை குழப்பிய போது அவளும் அங்கே இருந்தாள். இது ஏறக்குறைய கிமு 3150 வாக்கில் நிகழ்ந்தது. இது பைபிளில் உள்ளது. இஸ்லாமிய அறிஞர் அல் தாபரி இதை விரிவாக விளக்குகிறார். மேலும் விவிலிய உண்மைகளை மறைப்பதில் பெயர் போன ஸ்மித்சோனியன் நிறுவனம் கூட இதை ஒப்புக்கொள்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தின் பின் விளைவுகளுக்கும் அல்லாவுக்கும் முழு சம்பந்தமும் இருப்பதால் இஸ்லாம் இதை வன்மையாக மறுக்கிறது. கடவுள் மொழியை குழப்பிய பொழுது என்ன நடந்தது என்றால், மக்கள் சிதறிப்போய் புதிய நிலங்களில் தங்கள் சொந்த குடியிருப்புகளை அமைத்து கொண்டனர். அவர்களிடையே புகுந்து அவர்களை தன் வலையில் சிக்க வைக்க இதுவே சரியான நேரம் என்று நினைத்த லூசிபர் தனது கடலின் பாதாள லோகத்திலிருந்து வெவ்வேறு ஜந்துக்களை வெவ்வேறு மக்கள் குழுவினருக்கு மொழி கற்பிக்க அனுப்பினான்.
இவற்றுள் நன்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு உதாரணம் ஓவனஸ் சம்பந்தப்பட்டதாகும். அவனும் அல்லாவைப் போலவே விசித்திரமான தோற்றம் கொண்டவனாகத்தான் இருந்தான். ஏனெனில் இவர்கள் இருவருமே சாத்தானின் பாதாள லோகத்திலிருந்து வந்தவர்கள். வரலாற்றாசிரியர் பெரோசஸின் கூற்றுப்படி ஓவனஸ் ஒரு மீன் போலத்தான் காணப்பட்டான். அந்த மீன் அதன் தலைக்கு கீழே ஒரு மனித தலையையும் மனிதர்களைப் போல கால்களையும் கொண்டிருந்தது. இப்போது இந்த பாதாள லோக உயிரினங்களுக்கு ஏன் இந்த விசித்திரமான உடல் பாகங்கள் உள்ளன என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை நான் எனது டெவில்ஸ் பாடி ஷாப் என்ற காணொளியில் விளக்கியுள்ளேன். தயவு செய்து அதையும் பாருங்கள். இப்போது பாபிலோனின் எல்லையில் மொழிக்குழப்பம் ஏற்பட்ட அதே இடத்தில் பாரசீக வளைகுடாவிலிருந்து ஓவனஸ் வெளிப்பட்டான். அவன் சுமேரியர்களுக்கு மொழியையும் சமூகம் சீராக இயங்குவதற்கு தேவையான அனைத்தையும் கற்பித்தான். நான் இங்கே பகிரும் விடயங்கள் சுமேரிய கோவில்களின் சடங்கு தொட்டிகள் மற்றும் சிற்பங்கள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டன. மேலும் இதை போலத்தான் அதே காலகட்டத்தில் ஷைத்தானாகிய லூசிஃபர் அரேபியர்களுக்கு அரபு மொழியை கற்பிக்க அல்லாவை அனுப்பினான். எனவே இஸ்லாம் சித்தரிப்பது போல அல்லாஹ் கடவுள் அல்ல. அவர் சாத்தானின் ராஜ்யத்தில் ஓவனஸை போன்ற மற்றொரு அடிமை மட்டுமே என்பது தெரிய வருகிறது. இது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம்தான் நண்பர்களே. ஆனாலும் இது உண்மை. ஒருவேளை இந்த காணொளியை காணும் நீங்கள் அல்லாவை பின்பற்றுபவராக இருந்து நான் சொல்வதை சந்தேகப்பட்டால் நம்முடைய பரமபிதாவான தந்தையிடம் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளை. அவர் உங்களை நேசிக்கிறார். மேலும் அவர் தன்னை உங்களிடம் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். சரி நண்பர்களே, எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். வணக்கம்.